Hello friends, welcome to Adhiman team. In the video, we will talk percentage, சதவீதம். So aptitude and mental ability partல இருக்கக்கூடிய சதவீதம் அப்படிங்கிற பார்ட் பார்க்க போறோம். சதவீதம் அப்படிங்கிறது வந்து எல்லா சம்லையும் வந்து நமக்கு யூஸ் ஆகும். பர்சன்டேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்ல மட்டுமல்ல, நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணும்போதும், டைம் அண்ட் ஒர்க் பண்ணும்போதும், ஸோ ஏரியா, ஸோ எல்லா விதமான கணக்குகள் பண்ணும்போதும் நமக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சம்மை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 37.5 percentage 37.5% of 88 minus 62.5% of 16. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு பாருங்கள். ஸோ இதை நார்மலாக ஃபைண்ட் அவுட் பண்ணால், ஸோ நீங்கள் வந்து இதுக்கான டைம் எடுத்துகிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண பாருங்கள். உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். 37.5% அப்படிங்கிறதுனால 100 இன்ட்டு 88 எழுதுவோமா, மைனஸ் 62.5 by 100 இன்ட்டு 16. ஸோ இதுதான், இதை வந்து நம்ம பர்சன்டேஜில் இருக்கிறத நம்ம இப்படி எழுதியிருக்கோம், பின்னமாக மாற்றி எழுதியிருக்கோம் இல்லையா. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது தான். ஸோ இதை சால்வ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதை பார்க்கும்போது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது மாதிரி இருக்குங்களா, இல்லை கால்குலேட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுதா? ஸோ இது பார்த்தா தெரியுது கால்குலேட்டிவாக இருக்குது, ஏன்னா பின்னத்தில் இருக்குது, டெசிமலில் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகாத மாதிரியும் இருக்குது. 16 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 6.6 சம்திங் வரும், ஏன்னா 16/96 மீதி 4 இருக்குது. ஸோ 6.66 அப்படின்னு நமக்கு வந்து போய்கிட்டு இருக்கும். இங்கேயும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 8ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 11/88 வரும். திருப்பி இங்கே கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ திருப்பி உங்களுக்கு வந்து டெசிமலில் வரும். இல்லை 5ஆல் டிவைட் பண்ணிங்கனாலையும் இங்கே வந்து திருப்பி டெசிமலில் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு முழு எண்ணாக கிடைக்காது. ஸோ கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. டேக்கிங் கொஸ்டினாக வந்து இது இருக்குது இல்லையா. ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த எண்களை வந்து அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அதுதான் வந்து பண்ணக்கூடிய தப்பு சரிங்களா. ஸோ என்ன இதில் இருக்குது, என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நமக்கு வந்து சில பேசிக் கான்செப்ட் வந்து பர்சன்டேஜில் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 37.5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 3/8 இன்ட்டு 88 மைனஸ் 62.5 அப்படிங்கிறத வந்து பர்சன்டேஜ் வந்து 5/8 இன்ட்டு 16. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும், 11 வரும். இதை கேன்சல் பண்ணால் 2 வரும். 3 × 11 33 மைனஸ் 5 × 2 10. ஆன்சர் என்ன, 23. இவ்வளோதாங்க ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது தான். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண, ஸோ எப்படி இந்த நம்பர் வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இந்த நம்பர் 62.5 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5/8 அப்படிங்கிறது ஞாபகம் இருந்தால், இல்லை 37.5 அப்படிங்கிறத பார்க்கும்போது 3/8 அப்படிங்கிற நம்பர் ஞாபகம் இருந்தால், இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து ரொம்பவே எளிமையாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்கணும். பர்சன்டேஜ் கொஸ்டினை சால்வ் பண்ணணும்னா பேசிக்காக உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் வேகமாக கால்குலேட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதுக்கான பேசிக் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்படிங்கிறது என்னென்னா ஒரு முழு எண் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் 50%னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இதில் பாதி, 1ல் பாதி என்ன, 1/2 இல்லையா. இதில் பாதி 25% இல்லையா. ஸோ அப்போது 1/4 இல்லையா. அடுத்து இதில் பாதி என்ன, 12.5%. அது எவ்வளோவா இருக்கும், 1/8 சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1/8 ஸோ தான் நமக்கு இது வந்து வந்திருந்தது 12.5. ஸோ நமக்கு கொடுத்துருந்த சம் பார்த்தீங்கன்னா 37.5 இல்லையா. 37.5% கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 37.5 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/8 அப்படிங்கிறது என்ன, 12.5% அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ தான் பார்த்தோம். ஸோ அப்போது 3/8 இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 3×12 36 1.5 வரும் இல்லையா. 37.5 கிடச்சிரும். ஸோ அப்போ 3/8 ஈக்குவல் டு 37.5 அப்படிங்கிறதும் ஈக்குவல் தானே. ஸோ அதை தான் நான் வந்து இந்த சம்மில் இங்கே எழுதியிருப்பேன். 37.5க்கு பதிலாக 3/8 எழுதியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். ஸோ 1/8 அப்படிங்கிறது 12.5ன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள்
3/8னா 37.5 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். அதே போல் 67.5 அப்படிங்கிறத வந்து 62.5 இல்லையா, 62.5 அப்படிங்கிறது வந்து 5/8ன்னு எழுதியிருக்கேன் இல்லையா. ஸோ 5/8 அப்படிங்கிறது போது ஸோ 12.5 அப்படிங்கிறது வந்து 1/8. அப்போது 62.5 அப்படி வரணும்னா எத்தனை நாள் மல்டிப்ளை பண்ணும், 5×12 60, 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் இல்லையா. ஸோ இன்ட்டு 5 போட்டோம்னா நமக்கு வந்து 12.5 அப்படிங்கிறது என்ன, 1/8. ஸோ அதுக்கு பதிலாக 1/8 சப்ஸ்டிட் பண்ணால் வரதான் 5/8. ஸோ அதை தான் வந்து நான் இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கணக்குகள் எலிமினேட் பண்ணுறதுக்கு, கேன்சல் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்சரை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் வேல்யூஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த வேல்யூஸ்லாம் எப்படி நம்ம வந்து அட்லீஸ்ட் 1 அப்படிங்கிறது 100%, இதில் பாதி 1/2 அப்படிங்கிறது 50%. ஸோ 1/3 அடுத்து 1/3 அப்படிங்கிறது என்னென்னா 33.3%. அதாவது 100 3ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும், 33.33 கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். அடுத்து 1/4 அப்படின்னா 25%. 1/5 அப்படிங்கிறது வந்து 20%. அடுத்து 1/6 அப்படிங்கிறது 16.66%. 1/7 அப்படிங்கிறது 14.28%. அடுத்து 1/8 அப்படிங்கிறது 12.5%. எல்லாமே 100 வந்து 8ஆல் வகுத்தா 12.5 வரும் இல்லையா. ஸோ அதை தான் நான் வந்து எழுதியிருக்கேன், பர்சன்டேஜில் எழுதியிருக்கேன். 1/9 அப்படிங்கிறது வந்து 11.11%. 1/10 அப்படிங்கிறது 10%. ஸோ 100/10 அப்படிங்கிறது என்ன, 10 வரும் இல்லையா. ஸோ 10%. ஸோ இதுதான் எழுதியிருக்கேன், டிவைட் பண்ணால் வரக்கூடியது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே முக்கியம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ மெமரி பண்ணாலும் சரி, இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் போட்டாலே வரும். 100 அப்படிங்கிறது 1/2 அப்படிங்கிறது 50%, 1/3ங்கிறது 33%. இதெல்லாம் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து 3ஆல் டிவைட் பண்ணினாவே வரும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சால், மெமரியில் தெரிஞ்சால், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது 2/7 அதாவது 14.28 × 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. 28.56 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அதாவது அப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து 1/7 இல்லது இன்ட்டு 2 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வரும்னு தெரியும். ஸோ 2/7 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த சம் வந்து உங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் கேட்கும் போது ஸோ இந்த வேல்யூலாம் தெரிஞ்சால் நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஸோ இதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ்லாம் தெரியணும். ஸோ 1/10 வரைக்கும் சொல்லியிருக்கேன், 1/20 வரைக்கும் தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே பெட்டர். ஸோ அந்த சம் வந்து நம்ம இன்னும் எளிமையாகவே சால்வ் பண்ண முடியும், சரிங்களா. நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். குரூப் டிஏ 2016, 15 and 13 கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டினுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் குரூப் டிஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. அதே போல் இன்னும் பேசிக் கான்செப்ட் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அந்த வீடியோ டியூட்டோரியல்ஸ் எல்லாமே எங்களுடைய சேனல் மென்டல் எபிலிட்டி இருக்குது, மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் பெரிய கணக்குகள் கொடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது கொஸ்டின் எப்படி வரும், அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் ரெகுலராக ஒரு மேக்ஸ் கொஸ்டின் வந்து போடுறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணுறோம். ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து 25 மார்க் வந்து நம்ம எக்ஸாமில் வருது. ஸோ அந்த 25 கொஸ்டினையும் வந்து 25 கொஸ்டினையும் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி ஈஸியாக மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் வந்து ரெகுலராக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.